மேம் நான் ரொம்ப சும்மா இருந்து என்ன பண்ணலான்னு ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து எனக்கு அவ்வளோ ஆர்டர்ஸ் இதில் பல்க் ஆர்டர்ஸாக இருக்குது, டைமே இல்லை எனக்கு. ராணி மாதிரி வீட்டிலே இரு, நீங்கள் வந்து நல்லா தானே இருக்க, ஹாப்பி தானே இருக்க, உங்கள் வீட்டுக்காக தான் சம்பாதிக்கிறாருல, ஏன் நீ வந்து இந்த விஷயம் பண்ணோம், உனக்கு எதுக்கு பிஸ்னஸ்? செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுன்னு நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம்னாலே இப்போ இருக்க சொசைட்டியில் என்னென்னா ஃபெமினிசம், இவங்க ஃபெமினிஸ்ட் அப்படி தான் யோசிக்கிறாங்க. பெண்களுக்கு சுதந்திரம்ங்கிறது வந்து எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் எஸ் சொல்லி வாங்குறதோ இல்லை சம்பாதிக்கிறதோ கிடையாது. அவங்க எங்கெல்லாம் நோ சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ தைரியமாக அவங்க அங்கே நோ சொல்லணுங்கிறது தான் அந்த ஃப்ரீடம் அப்படிங்கிறது. எங்கள் வீட்டில் நம்பி வெளியே என்னை விட்டுருக்காங்கன்னா அது இன்றைக்கி நான் வந்து நிற்கிறதுக்கு ரீசன் ஹலோ தோழி. ஐ ஸ்டார்டட் பிகாஸ் ஆஃப் ஹலோ தோழின்னு சொல்லும்போது எனக்கு சொல்லும்போதே கூஸ் பம்ஸாக இருக்குது. ஸோ ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி சொல்ல முடியுமா? லைக் ஒரு விமன் ஆண்டர்ப்ரனர் எங்ககிட்ட ஹலோ தோழிக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க லைஃப் சேஞ்ச் ஆன மாதிரி என்னது சக்ஸஸ் ஸ்டோரி இருந்தால் சொல்லுங்கள். நிறையவே சொல்லலாம். ஸோ ஒருத்தவங்க என்ன அப்படின்னா, நம்ம ஹலோ தோழியில் அவங்க ஜாயின் பண்ணி 6-7 months இருக்கும். அவங்க ஆக்சுவலி 60+ years ஓல்டு. அவங்க இந்த மனை சொல்லுவோம் இல்லையா, விளக்கெல்லாம் வைக்கிறதுக்கான இது அதெல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணுவாங்க அழகாக. ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ நம்ம ஹலோ தோழியில் ஜாயின் பண்ணி ஒரு மெம்பர்ஷிப் எடுத்தாங்க. நம்ம அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் ப்ரொமோட் பண்ணி கொடுத்தோம், நம்ம வெப்சைட்லேயும் மெம்பராக இருக்காங்க. ஸோ அவங்க அதை அப்போ தான் அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜில் எப்படி போஸ்ட் போடணும், எப்படி ரீல் பண்ணணும்னே தெரியாது. அவங்க டாக்டர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, நாங்களும் அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்தோம். ஸோ இன்றைக்கி அவங்களுக்கு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் ஆர்டர்ஸ் டெல்லியிலேருந்து நிறைய இடங்கள்லேருந்து ரீசெல்லிங்க்கே வந்து பல்க் ஆர்டர்ஸ் அவங்களுக்கு வருது. இப்போ இவங்கக்கிட்ட மொத்தமாக பண்ணி அவங்க வாங்கி சேல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் அவங்க எங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணி, மேம் நான் ரொம்ப சும்மா இருந்து என்ன பண்ணலான்னு ஆரம்பித்தேன், இன்றைக்கி வந்து எனக்கு அவ்வளோ ஆர்டர்ஸ் இதில் பல்க் ஆர்டர்ஸாக இருக்குது, டைமே இல்லை எனக்கு, அந்த அளவுக்கு வந்திருக்கு பிகாஸ் ஆஃப் ஹலோ தோழின்னு சொல்லி எங்களுக்கு அனுப்பும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிகாஸ் ஒரு 60+ அப்படிங்கும்போது நம்ம வந்து எல்லா வேலையும் முடிச்சிருப்போம், நம்ம ஜாலியாக உட்காந்துருக்கலாம், சீரியல் பார்க்கலாம், தூங்கலாம், அப்படி இருக்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவ்வளோ ஃப்ரீடம் இருக்குது நம்மளுக்கு டைமு. பட் அந்த டைமில் என்னோடய பேஷனை நான் ஃபாலோ பண்ணி நான் ஒரு விஷயம் பண்ணுறேன்னு ஸ்டார்ட் பண்ண ஒரு உமனுக்கு ஹலோ தோழி ஒரு கை கொடுத்து ஒரு விஷயம் நம்ம பண்ணியிருக்கோங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வி ஆர் வெரி கிரேட்ஃபுல். எங்களுக்கு அவங்க எங்களை ட்ரஸ்ட் பண்ணி வந்ததுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லணும் அவங்களுக்கு. ஸோ எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு வி ஆர் பிளஸ்ட். ஸோ நீங்கள் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணீங்க, அந்த விஷயத்தினால ஒருத்தவங்க பயனடைகிறாங்க, அந்த பயனடைஞ்சு அவங்கக்கிட்ட வந்து உங்களை பாராட்டி சொல்லும்போது உங்களுக்கு அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்? ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க. ஆக்சுவலி என்னென்னா இது வந்து நான் ஒரு பிஸ்னஸாக மட்டுமே நான் அதை ஸ்டார்ட் பண்ணல, ஒரு பிஸ்னஸ் பண்ணணுங்கிறது என்னோடய சோர்ஸ் கிடையாது. இது ஒரு விஷயம் நான் பண்ணுறேன், இதனால எல்லாருக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். ரொம்ப வருஷமாக யாருமே பேசாத ஒரு ப்ராப்ளம்க்கு நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னு ஆரம்பிச்சது தான் ஹலோ தோழி. எல்லோரும் வீட்டில் இருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர்கிட்ட ஜிஎஸ்டி கிடையாது, ஏன்னா எல்லாம் வந்து ஏர்ன் பண்ணுறதே ஒரு 1000s தான் ஏர்ன் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க பிஸ்னஸை வெளியே கொண்டு வரதுக்கான ஒரு கரெக்டான பிளாட்ஃபார்ம் கிடையாது. அவங்களுக்கு ஈஸியாக ஒரு விஷயத்தில் எப்படி ரீச் பண்ணணும், எப்படி கஸ்டமரை மீட் பண்ண வைக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியலங்கும் போது ஹலோ தோழி வந்து அவங்க கையை பிடிச்சி இதெல்லாம் இருக்குது, இவ்வளோ ஈஸியாக நீங்கள் பண்ணலாம் நம்ம சொல்லி பண்ணும்போது நம்மளை நம்பி அவங்க வந்து பண்ணுறாங்க, அதில் அவங்க சக்ஸஸும் ஆகிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து என்னென்னா, இப்போது எனக்கு வந்து வேறு நான் என்ன பண்ணாலும் கிடைக்காத ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த ஹலோ தோழி எனக்கு கொடுத்துருக்கு. ஸோ இது நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும், இப்படி ஒரு விஷயம் என் லைஃப்பில் கொண்டு வந்ததுக்கு. அதை நீங்கள் சொல்லும் போதே அந்த ஹாப்பினஸ் நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க நல்லா புரிஞ்சுக்க முடியுது. when you take an action, நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சி ஒரு ஆக்ஷன் எடுத்து அதுக்கு ஒரு பயன் அடையும் போது அதுக்கு நிஜமாலே அந்த சந்தோஷம் இருக்கணும், அதுக்கான பொறுமை நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதுதான் அதோட பெரிய விஷயம். ஸோ நீங்கள் அந்த ஹலோ தோழி நீங்கள் பில்ட் பண்ண முன்னாடி பில்ட் பண்ணும்போது கூட நீங்கள் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? வெளியில் சேலஞ்சஸ்னு ஒன்று, நம்மளுக்குள்ள இன்னர் சேலஞ்சஸ் நிறைய இருக்கும். என்னோட கிரிட்டிசிசம் இல்லை என்னோட செல்ஃப் டவுட்னு 1000 விஷயம் இருக்கும். அந்த மாதிரி உங்களோட நீங்கள் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் என்ன? ஹலோ தோழி ஸ்டார்ட் பண்ணும்போது 2024 மே. அந்த டைம் ஒரு 2-3 months பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஒரு டீம் இருக்காங்க எல்லாத்துக்கும். பட் அப்போ எல்லாமே கஸ்டமருக்கு கால் பேசுகிறதா இருக்கட்டும், மெசேஜ் ரிப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறதா இருக்கட்டும், அந்த வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதா இருக்கட்டும், எடிட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே நான் தான். இதை தாண்டி என் பர்சனல் ஒர்க், என்னோடய ஒர்க் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஏன்னா
நம்மளுக்கு கிளைண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் ஐயோ இவ்வளோ வீடியோஸ் நம்ம பண்ண வேண்டியது இருக்கே, இவ்வளோ எடிட் பண்ண வேண்டியது இருக்கேன்னு பேசும்போது ரொம்ப அதுவே வந்து கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இப்போ அதுலேயே வந்து ரெஃபரன்ஸ் வரும், எனக்கு வந்து இவங்க நம்பர் கொடுங்க, எனக்கு வந்து ஒரு பெயிண்டிங் வேணும் அப்படின்னாங்கன்னா நான் அந்த கிளைண்ட்டோட நம்பர் எடுத்து இந்த கஸ்டமருக்கு ஷேர் பண்ணணும். ஸோ அது வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் சின்னதாக இருக்கும்போது நம்ம தானே எல்லாமே கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து ரொம்ப டைட்டாக இருந்தது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தது. சம்டைம்ஸ் எங்கள் வீட்லேயுமே வந்து அப்பாலாம் வந்துட்டு நீ ஏன் இவ்வளோ பர்டன் எடுத்துக்கிற, ரிலாக்ஸ் பண்ணு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை உனக்கு, விடு அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தேன். பட் இல்லை, ஒரு விஷயம் ஆரம்பிச்சிட்டோம். சரி, நான் லைஃப்பில் வந்து யூனிவர்ஸை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறேன். எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு விஷயம் கடவுள் நமக்கு ஒரு ஐடியாவோ ஒரு தாட்டோ நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா தேர் ஷுட் பி a பர்பஸ். ஒரு குழந்தை வந்து இன்னைக்கு ஏபிசிடி எழுதுதுன்னா ஃபர்ஸ்ட் டேவே வந்து ஒரு எஸ்ஸே எழுத முடியாது. கண்டிப்பாக ஏபிசிடி எழுத பழகிட்டு ஓவர் ஆஃப் பீரியடில் தான் அவங்களால எழுத முடியும். அப்போ அந்த இனிஷியல் ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணால் தான் நான் வந்து ஒரு லெவலுக்கு வர முடியும் இல்லையா. ஸோ ஓகே, நம்ம இதையும் கடந்து போவோங்கிற இதில் தான் வந்தது. அந்த கோலை இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா நெகட்டிவ் ரிவ்யூஸ் வரும், எனக்கு ஆர்டர்ஸ் வரல, எனக்கு சேல்ஸ் ஆகலை, இதெல்லாமே வரும். ஸோ நான் எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், என்னென்னா ஹலோ தோழிங்கிறது வந்து நான் ஒரு ஆள் கிடையாது. எங்களை சுற்றி இருக்க கிளைண்ட்ஸ், எங்களை நம்புகிற ஆண்டர்ப்ரனர்ஸ், அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஆர்டர் வருது, சேல்ஸ் ஆகுதுன்னா தான், நீங்கள் வின் பண்ணாதான் ஹலோ தோழியும் வின் பண்ணதா தான் அர்த்தம். ஸோ எங்கள் கிளைண்ட்ஸ் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்களோ அப்போ தான் அது ஹலோ தோழியோட சக்ஸஸ். அதுக்காக தான் நாங்கள் இந்த முயற்சியை எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ பொறுமையாக இருங்க. அந்த நம்பிக்கையும் பொறுமையுங்கிறது வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு வரதே இது பெரிய சேலஞ்ச் எங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் பொறுமை எல்லாரும் வந்துன்னா இன்னைக்கு ஜாயின் பண்ணால் நெக்ஸ்ட் டே எனக்கு ஆர்டர் வரணுங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நம்ம மக்கள்கிட்ட இருக்குது. ஸோ அதை வந்து கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து கொஞ்சம் வெளியே வாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு கொண்டு வரதே பெரிய சேலஞ்சஸாக இருக்குது. கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வர்றது அது ரொம்ப கஷ்டமான விஷயம், எஸ்பெஷலி ஃபார் விமன். ஏன்னா நம்ம வந்து ராணி மாதிரி வீட்டிலே இரு, நீங்கள் வந்து நல்லா தானே இருக்க, ஹாப்பி தானே இருக்க, உங்கள் வீட்டுக்காக தான் சம்பாதிக்கிறாருல, ஏன் நீ வந்து இந்த விஷயம் பண்ணோம், உனக்கு எதுக்கு பிஸ்னஸ், உனக்கு ஏன் வந்து ஒரு வேலை, உனக்கு ஏன் ஒரு வருமானம் அப்படின்னு மோஸ்ட் ஆஃப் த டைம் கேட்டு நம்ம அந்த கம்ஃபர்ட்லேயே வச்சிருப்பாங்க. அந்த கம்ஃபர்ட்டை உடச்சி ஒரு வெளியில் வர்றதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்மளே வரணும்னு நினச்சாலும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் அதை வர விட மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? சரி, கண்டிப்பாக எல்லாத்துலேயும் ஒரு சேலஞ்ச் இருக்க தான் போகுது. நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா கண்டிப்பாக கஷ்டப்படுவீங்க. கண்டிப்பாக ஒரு 6 மந்த்லேருந்து ஒரு 1 இயர் வரைக்கும் அதை நீங்கள் நல்லபடியாக ஸ்டெடியாக கொண்டு வர்றதுக்கு இருக்கும். பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் ஃப்யூச்சர் நீங்கள் எப்படி இருக்கணும், இதை ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ் ஆகிட்டிங்கன்னா உங்கள் ஃப்யூச்சர் எப்படி இருக்குங்கிறத நினச்சி பாருங்கள், மேனிஃபெஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த ஐடியா, அந்த விஷுவல் வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஓகே, நான் இந்த இதை தாண்டிட்டேன்னா எனக்கு அங்கே வந்துடும். என்னோடய 12 இயர்ஸ் நான் ஸ்கூல் முடிச்சிட்டேன்னா, காலேஜை முடிச்சிட்டேன்னா நான் ஒரு நல்ல இடத்துல வேலை பார்ப்பேங்கிற நம்பிக்கையில் தான் எல்லாரும் இத்தனை வருஷத்தை படிக்கிறோம், கஷ்டப்பட்டு வரோம், எக்ஸாம்ஸ் எழுதுகிறோம். நான் இதெல்லாம் பண்ணாமல் டேரெக்டாக எனக்கு வேலை கிடைக்கணும்னா எங்கேயுமே கிடைக்காது. அப்போது அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நான் வெளியே வரணும். கண்டிப்பாக அதுக்கான எஃபர்ட் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். பட் அந்த கஷ்டத்தோட ரிசல்ட் உங்களுக்கு ஒரு சொசைட்டியில் மரியாதையும் ஒரு ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட்டையும் கொண்டு வர போகுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணியே தான் ஆகணும். இப்போ வர இடத்துல வந்து கம்ஃபர்ட் ஜோனை மட்டும் எதிர்பார்த்துட்டு இருந்தோன்னா லைஃப்பில் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணுவீங்க. நம்ம இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது எவ்வளோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிகாஸ் நிறைய நேரங்கள் நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் சில நேரங்களில் விட்டு கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்குது. நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டே என்னன்னே தெரியாமல் சில டைம் நம்மளுக்கு இருக்கும். பட் ஆனால் அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது ஒரு விமனுக்கு எஸ்பெஷலி எவ்வளோ முக்கியம். செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம்னாலே இப்போ இருக்க சொசைட்டியில் என்னென்னா ஃபெமினிசம், இவங்க ஃபெமினிஸ்ட் அப்படி தான் யோசிக்கிறாங்க. பட் அது கிடையாது. செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுங்கிறது எப்படி ஒவ்வொரு மென்னுக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, அவங்க போகிற இடத்துலையோ வெளியே பார்க்குற இடத்துலையோ ஒரு மரியாதை இருக்கும், அதே மரியாதை ஈக்குவல் ரெஸ்பெக்ட் வந்து லேடிஸ்க்கும் வேணுங்கிறது தான் விஷயமே தவிர எங்களை மட்டும் நாங்கள் தான் இது நீங்கள்லாம் கிடையாதுங்கிற கான்செப்டே கிடையாது. சி, வி ஆர் ஆல் ஈக்குவல். என்னன்னா எல்லாரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்கன்னு சொல்கிறது தான். அதில் என்னோட சுயமரியாதையை காப்பாற்றிக்கிறது. இன்னொருத்தவங்க எனக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னா the problem is not with them, the problem is with me. எனக்கு அவங்க மரியாதை கொடுக்குற மாதிரி நான் நடந்துக்கல, என்னை ப்ரொஜெக்ட் பண்ணல. நான் எங்கே பவுண்ட்ரி செட் பண்ணணும், எங்கே நான் நோ சொல்லணும், எங்கே எஸ் சொல்லணுங்கிற விஷயத்த கிளியராக நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த ரெஸ்பெக்ட் மற்றவங்க எனக்கு கொடுக்கல நீங்கள் சண்டை போடுறதெல்லாம் வந்து ஒத்துக்கவே முடியாத ஒரு விஷயம். அந்த ரெஸ்பெக்ட் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் எப்படி அவங்க முன்னாடி நடந்துக்கிறீங்க, எங்கே உங்கள் பவுண்ட்ரி செட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இட் ஷுட் பி ஏர்ன்ட் இல்லையா அந்த ரெஸ்பெக்ட்டுங்கிறது. ஸோ அதுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றது எனக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணணும், அப்புறம் மற்றவங்க கிட்ட இருந்து வர்றதில்லை, இது எனக்குள்ளே வர்றது அப்படின்னு சொன்னீங்க, ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ எனக்குள்ளேருந்து வரணும் அப்படின்னும் போது நானே என்னை மதிக்காத போது, இல்லை நானே என்னை வேல்யூ பண்ணாத போது மற்றவங்க என்ன வேல்யூ பண்ணணும்னு நினைக்கிறதுல நியாயமே கிடையாது. கரெக்டாக? ஸோ இப்போ நான் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணாதானே மற்றவங்க என்ன ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணல, இவங்கள போய் நம்ம ஏன் ரெஸ்பெக்ட் பண்ணணுன்ற ஃபீலிங் தான் மற்றவங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, அந்த ரெஸ்பெக்ட் உங்களுக்கு மற்றவங்க வந்து ஈஸியாகவே வந்து கிடச்சிடும். ஏன்னா பிகாஸ் நீங்கள் அவங்க டீச் பண்ணுறீங்க என்ன எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு. நான் எனக்கு பவுண்டரி வச்சிருக்கேன், நான் என்னை எப்படி தான் பார்த்துப்பேன் அப்படின்னும் போது வெளியில் இருக்கவங்க பார்க்கும்போது இவங்க இப்படி தான் ரெஸ்பெக்ட் பண்ணணும், இவங்க அவங்கள அப்படி பார்த்துக்கிறாங்க, ஸோ நம்மளுமே அதை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ உங்களை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணாமல் அந்த ரெஸ்பெக்டை நீங்கள் வெளில எங்கேயுமே எதிர்பார்க்கவே முடியாது. சேயிங் நோ இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னீங்க. எந்த விஷயத்துக்கு எஸ் சொல்லணும், எந்த விஷயத்துக்கு நோ சொல்லணும் அப்படின்றது. ஸோ நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்ல வேண்டியது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் நினைக்கிறீங்க? நோ அப்படிங்கிறது நீங்கள் வேர்ட்ஸாக தான் மட்டும் சொல்லணுங்கிறது இல்லைங்க, த ஆக்ஷன்ஸ். ஏன்னா அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் இன்னைக்கு எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, இல்லை இந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எனக்கு பிடிக்கல, அவங்க பண்ணுற விஷயங்கள் எனக்கு பிடிக்கலன்னா அங்கே போய் நீங்கள் பண்ணுறது தப்பு, நான் வரமாட்டேன், நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுறதை தாண்டி நீங்கள் அவங்களை இக்னோர் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒதுங்குறது ரொம்ப ஈஸி. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் நோ இல்லையா? சரி, நான் யார்கிட்டயும் போய் சண்டை போட்டு ஆர்கியூ பண்ணி ப்ரூவ் பண்ணுங்கிறது செகண்ட் இதுதான். எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா இல்லை நான் எப்படி என்னை ஒதுக்கிக்கிறேங்கிறது ரொம்ப ரொம்ப டிசிப்ளின்டான ஒரு விஷயம். நான் யார்கிட்டையும் ப்ரூவ் பண்ண தேவையில்ல. நான் எங்கே நோ சொல்லணுங்கிறது வந்து, இப்போ எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, இது எனக்கு செய்ய இஷ்டம் இல்லை, பட் இஃப் யூ ஆர் ஃபோர்சிங் மீ அப்படின்னா அங்கே நான் அதை செய்யணுமா வேணாமா, பீப்புள் ப்ளீஸிங்காக நிறைய பேர் எஸ் சொல்லிடுவோம். இல்லைனா நம்ம சொல்லலைன்னா அவங்க வருத்தப்படுவாங்க, அதை செய்வாங்க அப்படிங்கிறது அப்படி கிடையாது. அங்கே தான் உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்க. இது பிடிக்காது நீங்கள் பழக்கிட்டீங்கன்னா, இல்லை இது உங்களுக்கு பிடிக்காதுப்பா, இவங்க அது தப்பாக நினச்சிக்குவாங்க, இது அவங்களுக்கு வேணான்னு பீப்புள் தே வில் ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் திருப்பி நோ சொல்லுங்கிற அவசியமே இல்லை, தே வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஓகே இவங்களுக்கு அது செட் ஆகாது அப்படிங்கிறது. ஸோ ஒரு இன்டர்வியூல ஏதோ சம்திங் ஒரு இதில் பார்த்தேன், அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க, ஃப்ரீடம், பெண்களுக்கு சுதந்திரம்ங்கிறது வந்து எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் எஸ் சொல்லி வாங்குறதோ இல்லை சம்பாதிக்கிறதோ கிடையாது. அவங்க எங்கெல்லாம் நோ சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ தைரியமாக அவங்க அங்கே நோ சொல்லணுங்கிறது தான் அந்த ஃப்ரீடம் அப்படிங்கிறது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா லேடிஸ் நம்மளுக்கு எஸ் ஈஸியாக சொல்லிடுவோம், ஏன்னா நம்மளை சுற்றி எல்லாருமே நம்மளை எஸ் சொல்ல வைக்கிறதுல தான் நம்மளை வந்து டார்கெட் பண்ணுவாங்க. நான் எங்கே நோ சொல்லணுங்கிறதுல தெளிவாக நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃபே ரொம்ப சேஞ்ச் ஆகும். நம்மளோட சாய்ஸஸ் தான் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக. ஸோ நிறைய இடங்கள் நம்ம தேவையில்லாத இடங்களை எஸ் சொல்லிட்டு நம்ம நம்மளே வருத்திப்போம். ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சில இடத்துல சொல்கிற நோ உங்களை நிறைய இடத்துல காப்பாற்றும், நிறைய இடத்துல உங்களை வந்து ஹர்ட் பண்ணாமல் நீங்கள் தப்பிக்க முடியும், உங்களை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்குமே ஹெல்ப் பண்ணணும். ஸோ அதனால் அந்த நோ சொல்கிறதுல பெரிய தப்பு கிடையாது. இந்த சிஸ்டர்ஹுட் அப்படின்றது எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் இந்த கம்யூனிட்டியாக நீங்கள் அதை பில்ட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு ஒருத்தர் தெரிஞ்சால் போதும், 2 பேர் தெரிஞ்சால் போதும் இல்லாமல் அந்த தொழிலில் யாரெல்லாம் ஒரு கம்யூனிட்டியாக பில்ட் பண்ணுறது. ஏன்னா இன்னைக்கு கம்யூனிட்டி பில்டிங் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சிஸ்டர்ஹுட் அப்படிங்கிறத தாண்டி இது எப்படின்னா வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான் நம்ம உள்ள கொண்டு வரும். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்னா பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நிறைய லேடிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு பிஸ்னஸ்குள்ளே தெரிஞ்சு வராங்க, இனிஷியலாக பேச தயக்கப்பட்டு சந்திக்கிறாங்க, பேசுகிறாங்க. ரீசெண்டாக நாங்கள் வந்து மெம்பர்ஷிப் மீட்டுன்னு சொல்லிட்டு ப்ளூ லகானில் மீட் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ பார்க்கும்போது எல்லாரும் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் பார்க்குறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். பட் ஆன் தி ஃப்ளோவில் எல்லாரும் வந்து ரொம்ப ஃப்ரீயாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண வைக்க எப்படி ஆரம்பித்தாங்க, பிஸ்னஸ் எல்லாம் சேர்த்து கடைசியில் இப்போ என்னென்னா அவங்க எல்லாருமே ஒரு நெட்வொர்க் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹலோ தொழிலில் ஒரு ரெஃபரல்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, மெம்பர்ஷிப் ஆனுவல் மெம்பர்ஷிப் இருக்கவங்களுக்கு. அவங்க எப்படின்னா இப்போ ஒரு உமன் ஆண்டர்ப்ரனர் இன்னொரு ஆண்டர்ப்ரனர் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, இல்லை ரெஃபர் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஆர்டரோ சேல்ஸோ வந்திருக்கு அப்படின்னா இவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்குற மாதிரி நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா இப்போ எங்களுக்கு வந்து ரெகுலராக இவங்க எங்ககிட்ட வாங்கினாங்க, இவங்க மூலமாக எங்ககிட்ட இங்கே வந்தாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ரெஃபரல்ஸ் வருது. ஸோ இதில் சேல்ஸும் வருது, கனெக்ஷன்ஸும் வருது, ஒரு பாண்டிங். இவங்களுக்கு மட்டும் நிறைய ஆர்டர் வருது அப்படி கிடையாது. ஸோ ஏன்னா இப்போ அவங்க வந்து இன்னொருத்தவங்க கிட்ட வாங்குறாங்க, ஸோ அவங்களுக்கு தான் ஆர்டர்ஸ் வருது. இப்போ இவங்க ரெஃபர் பண்ணுறாங்க, இப்போ எனக்கு வரல அதனால நான் யாரையும் ரெஃபர் பண்ண மாட்டேங்கிற கான்செப்டே இல்லை. தே ஆர் ரெஃபரிங் ஈச் அதர். ஸோ அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம். இந்த பெண்ணுக்கு பெண் தான் எதிரி அப்படிங்கிற விஷயத்தை வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து நம்மளை ஏமாத்துறதுக்காக க்ரியேட் பண்ணி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் என் லைஃப்லேயுமே வந்து எனக்கு நிறைய இடங்களில் சப்போர்ட் பண்ணி இருந்தது வந்து, ஆஸ் நான் சொன்னேன் என் அம்மா வந்து சின்ன வயசுல தவறிட்டாங்க. ஸோ எனக்கு நிறைய இடங்களில் சப்போர்ட் பண்ணி ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருந்தது நிறைய ஃப்ரெண்ட்ஸு, கேர்ள்ஸ் தான். ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும், என்னோடய மெட்டர்னிட்டியில் ஹெல்ப் பண்ணதாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களுமே வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு என்னை சுற்றி இருக்கிறவங்க தான். ஸோ அதனாலேயோ என்னமோ எனக்கு தெரியல, இந்த ஒரு உமன் நெட்வொர்க்கை வந்து நம்ம பண்ணணும்னு சொல்லி அதுதான் என்னோடய பர்பஸ் ஆஃப் லிவிங்குமானே எனக்கு தெரியல. இப்போது அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் ட்ரெஸ் பண்ணுறேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதில் எல்லாரையும் பார்க்க.
சரி லைக் மைண்டட் பீப்புள் தான் இல்லையா, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிற ஒரு விஷயம் வந்து வர்றது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஒரு பொண்ணு 4 பொண்ணுங்க சேர்ந்தாங்க அந்த இடத்துல காசிப் தான் இருக்கும். இல்லை பொண்ணுங்கனாலே யூஸ்வலி காசிப் தான் பேசுவாங்க, அவங்க பிஸ்னஸ் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறது, இல்லை ஒரு பொண்ணு தான் எதிரி அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து உண்மையாக எவ்வளோ தூரம் உண்மையாக எனக்கு தெரியாது. பிகாஸ் நான் பார்த்த வரைக்கும் நிறைய விமனை சப்போர்ட் பண்ணுறது தான் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் ஆல்சோ நிறைய எல்லாமே எஜுகேட்டட் ஆகிருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுற இடத்துல தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்பி நம்ம வந்து அதுக்கு போகணும் அவசியம் கிடையாது. நம்மளால் நம்ம கூட இருக்கிற ஒரு விமனுக்கு சப்போர்ட் பண்ணால் அவங்க வளரும்போது இன்னொருத்தவங்க அவங்க வளர்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம். ஸோ இந்த காசிப் பேசுவாங்க இப்படி தான் இருக்கும் அப்படின்றதுலாம் ஒரு மித் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். ஸோ இந்த பர்பஸ் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. ஸோ என்னோட லைஃப்பில் எனக்கு பர்பஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல, இதுதான் என் பர்பஸ், இதுதான் நான் பண்ண போகிறேன், எனக்கு காசே நான் இந்த வருமானமே வரலாம் கூட இதை நான் லைஃப் லாங் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து அந்த பர்பஸ்ன்றது கொடுக்கும். அந்த பர்பஸ் நீங்கள் கண்டுபிடிச்ச மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது? நான் ஹலோ தோழி ஸ்டார்ட் பண்ணும்போது கூட எனக்கு இதுதான் என்னோட பர்பஸ்ன்னு எனக்கு தெரியல. ஒரு விஷயம் எனக்கு தோணுது, நான் இதை பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி வீட்டில் இருக்கவங்க இது எதுக்கு பண்ணாத வைக்காதன்னு சொல்லும்போது கூட இல்லை நான் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், என்னை நம்பி சிலர் வராங்க உள்ளங்கும் போது நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோன்னு ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு அந்த பர்பஸுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட ஸ்டால்ஸ் ஈவெண்ட்ஸில் வரும்போது நிறைய பேர் நம்ம ஹலோ தோழியில் ஸ்டால்ஸ் போடுறவங்க பார்த்தீங்கன்னா, மேம் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் நான் வீட்டை விட்டு வெளியே வந்து ஸ்டால் போடுறேன், அதுவும் ஹலோ தோழி கிட்ட தான் நான் போடுறேங்கும் போது என்னென்னா ஒரு உமன் பண்ணுறாங்க, அவங்க மேலே எனக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்குது, இந்த கம்யூனிட்டி மேலே எனக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்குது, தைரியமாக எங்கள் வீட்டில் எனக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது. இப்போ லாஸ்ட்டாக நாங்கள் திருப்பூரில் ஒரு ஈவெண்ட் பண்ணோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீம் ஃபேமிலி, அவங்களுக்கு அவங்க அம்மா அவங்க பொண்ணு தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்க பொண்ணுக்கு 3 பொண்ணுங்க, 5 பேரும் பர்தா போட்டு வந்திருக்காங்க. தேர் டூயிங் கேக் பிஸ்னஸ். அவங்க எல்லாரும் நிற்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்னா ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் அலோவ் பண்ணி நாங்கள் உள்ளே வந்திருக்கோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு இங்கே சேல்ஸ் வருது வரலைங்கிறதெல்லாம் செகண்டு. எங்கள் வீட்டில் நம்பி வெளியே என்னை விட்டுருக்காங்கன்னா அது இன்றைக்கி நான் வந்து நிற்கிறதுக்கு ரீசன் ஹலோ தோழி. ஐ ஸ்டார்டட் பிகாஸ் ஆஃப் ஹலோ தோழின்னு சொல்லும்போது எனக்கு சொல்லும் போதே கூஸ் பம்ஸாக இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஸோ அப்போது நினைக்கும் போது நம்மளை நம்பி நம்மளுக்காக நம்மளை ட்ரஸ்ட் பண்ணி இவ்வளோ பேர் லைஃப்பில் ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. திஸ் இஸ் நாட் சிம்பிள். நம்ம நினைக்கலாம் இன்றைக்கி நிறையா லேடிஸ் நினச்சா வெளியே போகிறோம் வரோம் ஒரு ஷாப்பிங் பண்ணுறோம், பட் இன்னுமே 90% நம்மளுக்கு தெரியாத லேடிஸ் வந்து அவங்க வீட்டிலேருந்து வெளியே வர்றதுக்கு அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அவங்க எல்லாரும் தைரியமாக ஒரு முடிவெடுத்து வெளியே வர்றதுக்கு ஹலோ தோழி ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணுதுங்கும் போது ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அதுதான் நான் வந்து பர்பஸ் ஆஃப் ஹலோ தோழி, பர்பஸ் ஆஃப் காயத்ரி இயர்ங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ண மூமெண்ட்ஸ். ஸோ அவங்கெல்லாம் வந்து ரொம்ப அஃபெக்ஷனாக அட்டாச் ஆகி அவங்க பொண்ணுங்க எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்லிட்டு வந்தேன், அம்மா எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்திருக்காங்க, நீங்களும் இது மாதிரி நிறைய விஷயம் பண்ணணும், தைரியமாக விஷயம் எடுக்கணுங்கும் போது லைக் எல்லோரும் ரொம்ப எமோஷ்னலாக அழுது அதெல்லாம் நாங்கள் கிளம்பும்போது அந்த ஊர்லேருந்து கிளம்பும்போது அது ரொம்ப ஒரு பிரியா விடை கொடுத்தது வந்து ரொம்ப சென்டிமெண்ட்லாம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஹலோ தோழி அப்படின்ற பிராண்ட் இன்னும் 5 வருஷத்தில் எப்படி இருக்கணும்னு நீங்கள் என்விஷன் பண்ணுறீங்க? ஆக்சுவலி எனக்கு ஹலோ தோழிங்கிறது எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்கன்னா உமன் ஆண்டர்பிரனர்ஸோட பிளாட்ஃபார்ம் நினச்சிட்டு இருக்காங்க. கிடையாது, இது வந்து முழுக்க எல்லா பெண்களுக்குமான ஒரு பிளாட்ஃபார்ம். இது ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு ஒர்க் போகிற எம்ப்ளாயியாக இருக்கலாம், யூ ஆர் நாட் அ பிஸ்னஸ் உமனாக இருக்கலாம், பட் கண்டிப்பாக ஏதோ விதத்தில் உங்களுக்கு தேவைகளை ஷாப்பிங் பண்ணுவீங்கள்ல. ஏதோ ஒரு உங்கள் பசங்களுக்கு ஒரு டியூஷன் டீச்சர் தேவைப்படலாம், வீட்டில் சமையல் பண்ணுறதுக்கு ஒரு மசாலா பொடி தேவைப்படலாம், எங்கேயோ வாங்குறதுக்கு தெரியாத ஒரு பிராண்ட்ஸ் கிட்ட கமர்ஷியல்ஸ் கிட்ட வாங்குறதுக்கு ஒய் நாட் சப்போர்ட் நம்ம ஊர் பெண்களை ஏன் சப்போர்ட் பண்ணக்கூடாதுங்கிறது தான். ஒவ்வொரு பெண்களுக்குமே உள்ள ஒரு ரோலாக தான் நான் அந்த ஹலோ தொழிலில் கொடுக்குறேன். இஃப் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஒரு பீப்புளாக இருக்கீங்கன்னா வெளியே போய் பார்க்குறதுக்கு சப்போர்ட் ஷாப் பண்ணுங்க. இங்கே நம்ம ஹலோ தொழில் வெப்சைட்டில் இருக்காங்க நிறைய லேடிஸ் வீட்டிலேருந்து ஒரு கனவோடு பண்ணுறாங்க, அவங்கள சப்போர்ட் பண்ணலாமே. நீங்கள் கொடுக்குற ஒரு 100 ரூபாய் ஆர்டராக இருக்கட்டும், ஒரு 500 ரூபாய் ஆர்டராக இருக்கட்டும், அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும் இல்லையா. ஸோ இந்த 5 வருஷத்தில் ஒரு இட்ஸ் நாட் லைக் அ ப்ரொஃபஷனல் இ-காமர்ஸ் மாதிரி இல்லாமல் எல்லா பெண்களும் ஹலோ தோழி வெப்சைட்ஸை ரெகுலராக யூஸ் பண்ணணும். எதர் யூ கேன் பி அ ஆண்டர்ப்ரனர் ஆர் யூ கேன் பி அ கஸ்டமர். எல்லாரும் கனெக்டடாக அந்த ஹலோ தோழி பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணோம். நிறைய பேர் கேட்குறாங்க இது தமிழ்நாடு பெண்களுக்கு மட்டும்தான். நான் ஆஸ் ஆஃப் நவ் நம்ம அப்படி தான் கொண்டு போயிட்டுருக்கோம். பெங்களூர்லேருந்து மலேசியாவிலேருந்துலாம் எங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நாங்கள் இங்கே இருக்கிறோம், இந்த மாதிரி கேரளா, நாங்கள் எங்களுக்கு வந்து பண்ணணும் கனெக்ட் பண்ணோன்னு. we are thinking like இதை வந்து ஒரு 5 இயர்ஸில் அக்ராஸ் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற உமன் ஆண்டர்ப்ரனர்ஸுக்கும் பெனிஃபிட் ஆகிற மாதிரி கொண்டு போகணும்னு நினச்சிட்ருக்கோம். லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். எஸ்பெஷலி விமன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணோம், அதெல்லாம் தாண்டி அவங்க ஒரு லூப்லேயே இருப்பாங்க. தட் இஸ் நான் காலையில் எழுந்தேன், எல்லாரும் வேலை கிளம்பி போயிட்டாங்க, பசங்க கிளம்பி போயிட்டாங்க, நான் வந்து பொறுமையாக குளிக்கிறேன், பொறுமையாக சாப்பிட்றேன், ஏதோ இருக்கிறத சாப்பிட்றேன், சம்டைம்ஸ் வேஸ்ட்டாக இருக்குன்னா அதையும் நான் சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி அவங்கள ப்ரையாரிட்டைஸ் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் பீயிங் ப்ரெசென்டபிள், அதே மாதிரி என்ன நான் லவ் பண்ண வேண்டியது எவ்வளோ ரொம்ப முக்கியம்.
முக்கியம். பிகாஸ் நான் காலையில் எழுந்து இன்னைக்கு அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு நான் வெளியில் கிளம்புனேன் அப்படின்னா எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், அந்த நாளே ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அதே நான் நைட் சூட்டோட அதே நைட்டியோட நான் அதே ரொட்டீனில் திருப்பி ஃபோன் பண்ணி எல்லாருக்கிட்டே பேசி இப்படியே டைம் நான் தள்ளிக்கிட்டே இருக்கும்போது என்னோட ரொட்டீன் நான் அதே லூப்பில் தான் இருப்பேன். ஸோ பீயிங் ப்ரெசென்டபிள் அண்ட் ஆல்சோ லைக் எனக்கு என்னை லவ் பண்ண வேண்டியது எஸ்பெஷலி ஃபார் உமனுக்கு எவ்வளோ முக்கியம் நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு நான் வீட்டில் எல்லா லேடிஸ்க்கும் என்னென்னா கல்யாணம் ஆகிற வரைக்கும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், நீட்டாக மேக்கப் பண்ணிக்கணும், வெளியே போகிறப்ப நீட்டாக தலை சீவி பூ வச்சு எல்லாம் பக்காவாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. மேரேஜ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ஒரு நைட்டி இதுதான் நம்மளோட ரெகுலர் இதாகுது. அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ வேலைக்கு போகிறாங்களோ இதுதான் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்காங்க. சரி, ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கிறது இன்னொருத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறது கிடையாது. அதை நல்லா கிளியராக புரிஞ்சுக்கணும். நம்ம ட்ரெஸ் பண்ணுறது நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஸோ ட்ரெஸ் பண்ணிக்கிறதுங்கிறது வந்து நம்ம ஆப்போசிட் பர்சனை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கிடையாது. நம்ம ஹஸ்பண்ட் முன்னாடி அழகாக தெரியணும், இல்லை என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் முன்னாடி அழகாக தெரியணுங்கிறது கிடையாது. நான் கண்ணாடியில் பார்க்கும்போது ப்ரெசன்டபுளாக இருக்கும்போது நம்மளுக்கு உள்ளே வந்து ஒரு ஹார்மோன்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங் கொடுக்கும். அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீட்டில் நீங்கள் நைட்டி போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, நீட்டாக ட்ரெஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க வச்சுக்கோங்க. டெய்லி ரெண்டையும் பாருங்கள், எதில் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வருதுன்னு பாருங்கள். அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து ப்ரெசென்டபுளாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். எங்கள் வீட்டில் எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணலை, பிஸ்னஸ் பண்ணலை, வீட்டில் இருப்பாங்க. பட் என்றைக்குமே காலையில் எழுந்துச்சி ரெகுலராக சமையல் எல்லாம் முடிச்சிட்டாங்க அப்படின்னா குளித்து நீட்டாக சாரி கட்டி தலை சீவி நீட்டாக வந்து மேக்கப்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு பவுடர் தலை சீவி சாமி கும்பிட்டுட்டு அவங்கள எப்போ நீங்கள் மத்தியானம் நீங்கள் 2 மணிக்கு போய் பார்த்தாலும் நீட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு திடீர் கெஸ்ட் வராங்க, திடீர்னு போய் தலை சீவணும், திடீர்னு ட்ரெஸ் மாற்றணுங்கிறதுலாம் இல்லை. எப்போவுமே அந்த ஒரு டிசிப்ளின்டாக இருப்பாங்க. அது வந்து நம்ம பார்க்குறவங்களுக்கும் அவங்க மேலே ஒரு மரியாதை கொண்டு வரும். சரி, ஒரு ரெகுலராக நைட்டி போட்டு இருக்கவங்களுக்கும் ரெகுலராக ஒரு டிசிப்ளின்டாக ஒரு ப்ரெசன்டபுளாக இருக்கிறவங்களுக்கு பார்க்கும்போது யாருக்கு அதிக மரியாதை கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டபுளாக இருக்கிறவங்க தான். அவங்க பேங்க் பேலன்ஸ் நம்மளுக்கு தெரியாது, அவங்க எப்படின்னு தெரியாது, பட் பார்க்கும்போது நீட்டாக இருக்காங்க ஓகே அப்படின்னு ஒரு மரியாதை வருது இல்லையா? அதுக்காக தான் இந்த ட்ரெஸ்ஸிங் இதேவும். ஸோ அந்த ப்ரெசன்டபிள் எப்பவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ட்ரெஸ் பண்ணுறதுன்றது மற்றவங்களுக்காக கிடையாது, நம்மளுக்காக. நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் அப்படின்னும் போது நம்ம மெனக்கட்டு கிளம்பி ரொம்ப ஹாப்பியாக எனக்கு அந்த டேவே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஆனால் அதுவே நான் மறுநாள் பார்த்தேன்னா அதே நைட் சூட்டோட நான் வந்து கேஷுவலாக கம்ஃபர்டபுளாக பீயிங் கம்ஃபர்டபுள் உங்களோட கம்ஃபர்டபுள் ட்ரெஸ் போட்டுக்கிறதுலாம் பிரச்சனையே கிடையாது. ஆனால் அது உங்களோட கான்ஃபிடென்ஸை குறைக்காமல் உங்களுக்கு அந்த ஒரு ஆக்டிவ் மோடில் வச்சுக்காமல் இருக்குது அப்படின்னா அது நீங்கள் அப்போ கண்டிப்பாக ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அந்த பீயிங் ப்ரெசென்டபிள் அப்படின்றது லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் நம்மளுக்கு கொண்டு வரும். அது எஸ்பெஷலி ஃபார் மைண்ட், நம்ம பாடி எல்லாத்துக்குமே அந்த சேஞ்சஸ் வந்து கொடுக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே அடுத்த கட்டமாக நீங்கள் லைஃப்பில் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைப்பீங்க. பிகாஸ் இட் ஸ்டார்டட் வித் மீ. எனக்கு வந்து நான் ப்ரொஃபஷனலி எப்பயுமே ப்ரொஃபஷன் ஆகணுன்ற ஆசை இருந்தது. ஆனால் எப்பயும் ப்ரொஃபஷனலாகவே நான் ட்ரெஸ் பண்ணுவேன். ஸோ வெளில எப்போ போனாலுமே எனக்கு கேட்பாங்க, நீங்கள் டீச்சரா, நீங்கள் வந்து டாக்டரா, நீங்கள் வந்து நீங்கள் இதாக ஹெச்ஆராக ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நான் இல்லைங்க ஹோம் மேக்கராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். பட் ஆனால் அது அப்படி அவங்க சொல்லவே நான் ஒரு நாளில் நான் ஒரு ப்ரொஃபஷனலாகவே மாறிட்டேன். அப்படி கேட்டு நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும் போல இருக்கே, நம்ம பண்ணாமல் இருக்கோமே அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு அந்த ட்ரெஸ்ஸிங் வந்து கொடுத்தது. உங்களுக்காக நீங்கள் மெனக்கட்டுறது ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறது தப்பே கிடையாது. அது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டேவே ரொம்ப பிரைட்டாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஒன் லாஸ்ட் மெசேஜ், இந்த பாட்காஸ்ட் கேட்குற நம்ம விமனுக்கோ இல்லை யாருக்காக இருந்தாலும் இந்த ஒரு மெசேஜ் நான் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஸோ இங்கே இந்த வீடியோ பார்க்குற எல்லா லேடிஸ்க்குமே, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, இல்லை ஒரு ஒர்க் போகிறீங்க, என்னவாக இருந்தாலும் சரி, இல்லை காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க, எனிதிங், ஃபஸ்ட்டு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ட்ரஸ்ட் யூ. உங்களை நம்புங்க அப்படிங்கிறது ஒரு லைனில் நான் சொல்கிறேன். ஆனால் இந்த நம்பிக்கைங்கிற விஷயத்தில் ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்களை நம்புறீங்க அப்படின்னா உங்களுக்கான மரியாதையை நீங்கள் கொடுக்க ஆரம்பிப்பீங்க. உங்களை இம்பார்ட்டன்ட் பர்சனை நீங்கள் நினைக்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் உங்களை இம்பார்ட்டன்ட் பர்சனை நினைக்கும் போது உங்களை சுற்றி இருக்கவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்கள மரியாதை கொடுப்பாங்க, ரெஸ்பெக்ட் தானாக வரும். அப்போ அந்த ரெஸ்பெக்ட்டுங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி எனக்கு ஒரு விஷயம் வேணும், எனக்கு இன்றைக்கி ஒரு பர்ஸ் வேணும், ஒரு ஹேண்ட்பேக் வேணும், ட்ரெஸ் வேணும்னா அப்பாட்ட நம்ம உரிமையாக கேட்குறோம், ஹஸ்பண்ட் கிட்டே உரிமையாக கேட்கலாம். ஆனால் ஓவர் ஆஃப் பீரியடில் 60 வயசுக்கு மேலே நான் பையன்ட்ட எதிர்பார்க்கணும்னு நிலைமை வரும்போது நிறைய பேருக்கு ஐயோ நம்மக்கிட்ட காசு இல்லாமல் போயிடுச்சேன்னு ஒரு விஷயம் நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க, நான் பார்க்குறேன் அதை. ஸோ அந்த விஷயத்துக்கு அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுறதை தாண்டி இப்போ இருந்தேவும் ஸ்டார்ட் சேவிங் சம் மணி. ஒர்க் போகிறீங்க போலங்கிறது இட்ஸ் யுவர் சாய்ஸ், பட் ஸ்டார்ட் சேவிங் மணி. உங்கள் பேரில் கண்டிப்பாக என்றைக்குமே ஒரு பேங்க் பேலன்ஸ் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை தான் இல்லையா? நீங்கள் என்றைக்கு என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எல்லாரும் என்னை வந்து இப்படி நீங்கள் டீச்சராக எதாவது கேட்பாங்கன்னு சொல்லிட்டு, சரி நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம எப்படி நம்ம லைஃப்பை கொண்டு போகிறோங்கிற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் எப்படி மற்றவங்க கிட்ட வெளிப்படுத்திக்கிறேங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களை பற்றி ஒரு ஜோக்காக கூட இன்சல்ட்டாக கூட நீங்கள் வெளியே யார்கிட்டையும் பேசாதீங்க. உங்கள் மரியாதையை உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் சுயமரியாதை
தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அந்த சுயமரியாதையை யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாதீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. லைக் இந்த பாட்காஸ்ட்க்கு நீங்கள் வந்ததுக்கு. நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், இல்லை நம்மளுக்காக ஒரு விஷயம் பண்ணிக்கணும்னு தாண்டி அதை மற்றவங்களுக்கு ரீச் ஆகணும், மற்றவங்களுக்குமே அது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணி ஹலோ தோழி அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணி நிறைய விமனை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களோட லைஃப்பில் நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ பிரியா ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் அஸ். எங்களுக்கு அது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பேஸ் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் நாங்கள் என்னெல்லாம் நினைக்கணும் சொல்லணும்னு நினைக்கிறத வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்து இந்த பாட்காஸ்ட் மூலமாக எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.